அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்க சதீஷ். இன்னைக்கான தகவல் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 12 உலக யானைகள் தினம்னு சொல்லப்படுது. யானைகளை பத்தின ஒரு சில தகவலும், அதே போல யானை செஞ்ச சில பிரச்சனைகளையும் வந்து நம்ம இந்த காணொலியில பார்க்கலாம். வாங்க காணொலி பார்க்கலாம். அதாவது யானை வந்துட்டு ரெண்டு வகையான யானைகள் இருக்கு. ஆசிய யானைகள், அதே போல ஆப்பிரிக்க யானைகள். நாம பார்க்கறது எல்லாமே வந்து ஆசிய யானைகள். இந்தியாவில் அல்லது நம்ம இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிற இலங்கை, சிங்கப்பூர், வியட்நாம் இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் நம்ம பார்க்கறது வந்துட்டு ஆசிய யானைகள். இந்த யானைக்கு பார்த்தீங்கன்னா ஆண் யானைக்கு வந்துட்டு நம்ம தந்தத்தோட பார்க்குவோம், பெண் யானைக்கு வந்து தந்தம் இல்லாம இருக்கும். அதே போல ஆப்பிரிக்க யானைகள் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து தந்தம் இருக்கும். நம்ம இந்தியாவில் வந்து ஒட்டுமொத்தமா வந்து ஒரு 27,000 யானைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சென்சஸ் சொல்லுது. இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இது வந்து 2017 வருஷத்துல இருக்கிற சென்சஸ். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 6-7 ஆண்டுகள்ல வந்து இன்னமும் கூடுதலா இருக்கும். அதுல குறிப்பா வந்து தமிழ்நாட்டுல மட்டுமே வந்து ஒரு 3063 யானைகள் எல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொதுவாக இந்த யானைகள் எல்லாம் வந்து ஒரு 80-90 ஆண்டுகளுடைய அதனுடைய வாழ்நாள் காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல 14-15 வருஷத்துல வந்துட்டு ஆண் யானை பருவம் அடைகிறதும், அதே போல 12-13 வருஷத்துல வந்து பெண் யானை வந்து பருவம் அடைகிறதும் வந்து இருக்கு. இந்த யானையோட அந்த கர்ப்ப காலங்கள் பாத்தீங்கன்னா 21-22 மாதங்கள் இருக்காம். நல்லா இருக்கிற யானை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கிலோ வரைக்கும் எடை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஒரு நல்லா இருக்கிற யானை பாத்தீங்கன்னா 150-250-260 கிலோ வந்து சாப்பாடு சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது கூட வந்து ஒரு நாளைக்கு வந்து 200 லிட்டர் தண்ணி வந்து அதுக்கு வந்து தேவைப்படுதான். நமக்கு யானைனாலே வந்து ஒரு பெரிய பயமும் அச்சமும் எப்போதும் இருக்கும். அதனுடைய அந்த உருவம் அது அமைதியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா சட்டுன்னு அதுக்கு கோபம் வந்தா அது பண்ற சேஷ்டைகள் எல்லாம் வந்து ரொம்பவே விசித்திரமாகவும் கொடுமையாகவும் இருக்கும். யானைக்கு மதம் பிடிச்சா தெரியல அது என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால நம்ம எப்பவுமே வந்து யானை கிட்ட வந்து ரொம்பவே கவனமா தான் இருக்கணும். இந்த யானைகள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்துட்டு இது வந்து அதிகமா காணப்படுது. அதே போல இந்த நம்ம முதுமலை, இந்த பந்திப்பூர் இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து நிறைய வந்து நம்மளுடைய யானைகள் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ இந்த பந்திப்பூர்னு சொன்ன உடனே இந்த யானையை பத்தி ஒரு செய்தி சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதையும் வந்து நான் சொல்றேன். அதாவது நேற்று முன்தினம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு மைசூர்ல இருந்து ஊட்டிக்கு போற வழி பார்த்தீங்கன்னா பந்திப்பூர்னு சொல்லிட்டு ஒரு வனப்பகுதி இருக்கு. நாமளும் வந்து நிறைய நேரம் வந்து அந்த வழியில பயணிச்சிருக்கிறோம். அந்த வழியில பயணிச்ச காணொலியை கூட நான் பதிவிட்டு இருக்கேன். அந்த சாலை எப்போதுமே வந்துட்டு நீங்க வனவிலங்குகளை வந்து அந்த இடத்துல பார்க்க முடியும். அது யானையாகட்டும், மானாகட்டும், அதே போல குரங்குங்க, நிறைய காட்டெருமைகள், இந்த மாதிரியான நிறைய வனவிலங்குகளை வந்து நம்ம அந்த இடத்துல பார்க்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் நிறைய முறை வந்து அந்த சாலையில கடக்கும்போது நான் வந்து பார்த்துருக்கேன். அந்த 10ஆம் தேதி என்ன இருக்குன்னா, அந்த யானை வந்து அந்த சாலையில வந்து கேரட்டோ அல்லது தக்காளி ஏதோ வந்து வண்டியில இருந்து கீழே விழுந்ததை வந்து சாப்பிட்டு இருந்திருக்கு. சாலையிலே வந்து சாப்பிட்டு இருக்கு. அப்போ அந்த வழியில வந்த வாகனங்கள்ல நம்ம சுற்றுலா பயணிகள்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒருத்தர் வந்து கார்ல இருந்து இறங்கி அதை வந்து போட்டோவோ அல்லது வீடியோவோ எடுத்திருக்காரு. அவர் செல்ஃபியும் எடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த யானைக்கு திடீர்னு அது என்ன நடந்ததுன்னு தெரியல, சட்டுன்னு அதுக்கு கோபம் வந்து அவரை வந்து துரத்தி ஓடி போயிட்டு அதுல மிதிக்கிறது. அது ரொம்ப ஒரு மாதிரி அதிசயம், ஆச்சரியம் தான் சொல்லணும். அவர் அதிர்ஷ்டவசமா வந்து அதுல இருந்து உயிர் தப்பிச்சிடுறாரு. அந்த யானை வந்து டக்குன்னு அவர் மேல பாஞ்சு அப்படியே வந்து திருப்பி மறுபடியும் வந்து காட்டுக்குள்ள போயிடுது. அதுக்கப்புறமா அவர் அங்கிருந்து அவர் ஊருக்கு போயிருக்காரு. மொபைல வந்து சுவிட்ச் ஆஃப் செஞ்சுட்டு அவர் ஊருக்கு போயிட்டு இருக்காரு. அவர் வந்து கேரளாவை சேர்ந்தவரா, கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு மனிதர். ಸರ್, ನಾನು ಬಂಡೀಪುರ ಇದಕ್ಕೆ ಬಂಕಾಪುರ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೆ. ದೇವಸ್ಥಾನದಿಂದ ಬರ್ಬೇಕಾದ್ರೆ ಮೋಜು ಮಸ್ತಿ ಮಾಡ್ಕೊಂಡು ನಾನು ಆನೆಗೆ ಸೆಲ್ಫಿ ತಗೊಂಡು ಫೋಟೋ ಹಾಕೋಣ ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಹೋದೆ. ಅದು ಆನೆ ನನ್ನ ಅಟ್ಟಾಡ್ಸ್ಕೊಂಡು ನಾನು ತುಳಿದು ಎಲ್ಲ ಮಾಡಿ ನನ್ನ ಜೀವ ಉಳಿದಿರೋದೇ ಹೆಚ್ಚು. ಆದ್ರೆ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಈ ತರ ದುಸ್ಸಾಹಸ ಯಾರು ಮಾಡಕ್ ಹೋಗ್ಬೇಡಿ. ಆಮೇಲೆ ನಾನು ಸ್ವಿಚ್ ಆಫ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಮನೆಗೆ ಹೊರಟೋದೆ. ಆದ್ರೂ ಫಾರೆಸ್ಟ್ನವರು ನನ್ನ ಟೇಸ್ ಔಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಮನೆ ಕಂಡಿಡಿದು ಮನೆಗೆ ಬಂದು ಮನೆಯಿಂದ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು ನನಗೆ ಇದು
ದಂಡ ಹಾಕಿದ್ದಾರೆ, ಕಾನೂನು ಕ್ರಮ ಕೈಗೊಂಡಿದ್ದಾರೆ. ಈ ರೀತಿ ಯಾವುದೇ ದುಸ್ಸಾಹಸಕ್ಕಾಗಲಿ ಯಾರು ಆಗಲಿ ಯಾರೂ ಈ ತರ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡಿ. ಆಮೇಲೆ ಗಾಡಿನ ಪಾರ್ಕಿಂಗ್ ಮಾಡೋದಾಗ್ಲಿ, ಆಮೇಲೆ ಕೋತಿಗಳಿಗೆ ಆಗಲಿ ಯಾವುದಕ್ಕೆ ಆಗಲಿ ಯಾವುದೇ ಪ್ರಾಣಿಗಳಿಗೂ ಏನು ಹಣ್ಣು ಗಿಣ್ಣು ಏನು ಕೊಡೋದಾಗಿಲ್ಲ. ಆಮೇಲೆ ಹಿಡಿದ್ಬಿಟ್ಟು ಒಂದು 5 ನಿಮಿಷ ರಿಸರ್ಚ್ ಮಾಡ್ತೀನಿ, ಅದು ಮಾಡ್ತೀನಿ ಇದು ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಮಾಡಂಗಿಲ್ಲ. ಏನೇ ಮಾಡೋದ್ರು ನಾವೇನೇ ತಪ್ಪು ಮಾಡೋದ್ರು ಸಿಗಾಕೊಂಡ್ರೆ ಕಠಿಣ ಕ್ರಮ ಕೈಗೊಳ್ತಾರೆ. ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ನನಗಾಗುತ್ತೆ ನಿಮ್ಗಾಗದ್ ಬೇಡ. ಬಹಳ ಹುಷಾರಾಗಿರಿ, ತಾಳ್ಮೆಯಿಂದ ಎಲ್ಲರೂ ಅಲ್ಲಿ ಏನು ಬೋರ್ಡು ನಾಮಫಲಕಗಳಿದೆ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕನಾಗಿ ಅನುಸರಿಸಿ. ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನನಗಾದ ಸ್ಥಿತಿನೇ ನಿಮ್ಗಾಗುತ್ತೆ. ஸோ நாம் எப்பவுமே சொல்றதுதான், நீங்க எங்க வெளியில போனாலும் காட்டு பகுதியில் போகும்போது எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வந்து எந்த இடத்துலயும் வந்து வண்டியை நிறுத்தக்கூடாது, வண்டியில இருந்து கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த செக் போஸ்ட்ல நுழையும் போதே வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. நாமளும் எத்தனையோ முறைகள்ல இந்த மாதிரியான ஃபாரஸ்ட் எல்லாம் வந்து நம்ம பயணம் செஞ்சிருக்கோம். ஆனா நான் எங்கேயும் வந்து வண்டியில இருந்து இறங்குனதும் கிடையாது, வண்டி நிறுத்தினதும் கிடையாது. ஏன்னா எந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம யூகிக்கவே முடியாது. அதனால நான் எப்பவுமே அது பயமா இருக்கட்டும் இல்ல டிசிப்ளினா இருக்கட்டும் எப்படி வேணா புரிஞ்சுக்கிட்டோம் மக்கள். ஆனா நான் எப்பவுமே வந்து வண்டியை நிறுத்தி வெளியில இறங்குனதே கிடையாது. வண்டியை வேணா நம்ம மெதுவா ஓட்டி செல்வோம். அந்த மாதிரியான விலங்குகள் எல்லாம் பார்க்கும்போது அதை நம்ம போட்டோ பிடிக்கவோ அல்லது வீடியோ எடுக்கிறதுக்காகவோ வந்து நிதானமா போயிருப்போம். பட் நான் எப்பவுமே வந்து வண்டியை நிறுத்தினதும் கிடையாது, வண்டியிலிருந்து இறங்குனதும் கிடையாது. நான் இதை தான் வந்து எல்லாருக்குமே சொல்றேன். எந்த சூழ்நிலையிலையும் வனப்பகுதிகளில் தயவு செஞ்சு வண்டியை நீங்க நிறுத்தாதீங்க அல்லது வண்டியில இருந்து இறங்காதீங்க. அது வந்து எந்த நொடியில எப்படி வேணா வந்து விலங்குகள் வந்து நம்மளை வந்து தாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்பவே வந்து கவனமா நம்ம வந்து பயணிக்கணும். ஏன்னா அதனுடைய பகுதியில் அது வாழுது, அதுக்கான இடத்த நம்ம கொடுத்துடணும். ஸோ நாம போய் அந்த இடத்துல போய் ஏதாவது தொல்லை பண்றதுன்றது சரியா இருக்காது. அதனால நீங்க ஒரு நிமிடம் ஒரு போட்டோக்காக உங்களுடைய உயிரையே வந்து அந்த இடத்துல நீங்க வந்து பறி போயிடும். அதனால ரொம்ப கவனமா இருங்க. எந்த இடத்துல நீங்க பயணம் செஞ்சாலும் விலங்குகள் இருக்கிற பகுதின்னு ரொம்ப எச்சரிக்கையா வந்து பயணம் பண்ணுங்க. எப்படியோ அவர் வந்து உயிர் தப்பிச்சிட்டாரு, அவருக்கு வந்து பெனால்ட்டியும் போட்டிருக்காங்களாம். இந்த யானைகள் தினத்துல நான் உங்களுக்கு சொல்லிக்கணும்னு நினைக்கிறது இதுதான், எந்த ஒரு விலங்கு கிட்டையும் வந்து நீங்க விளையாடாதீங்க. ஈவன் அது குரங்கா இருந்தாலும் கூட அதுக்கு நீங்க உணவு அளிக்கிறன்ற பேர்ல அது கிட்ட போறது அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம வந்து செய்ய வேண்டாம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் அது விலங்கு தான். ஸோ அது எந்த நேரத்துலையும் அது வந்து நம்ம மனிதர்களாவோ அல்லது வீட்டு விலங்குகளாவோ வந்து மாறாது. அது வந்து காட்டில் இருக்கிற ஒரு விலங்கு. அதனால அதுங்கிட்ட நம்ம எப்பவுமே வந்து ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.